இது ஃபுல்லாகவே அக்குமுலேஷன். மேலே போனது மேனிப்புலேஷன், கீழே வர்றது இன்னும் வரப்போகிறது டிஸ்ட்ரிபியூஷன். இவ்வளோ தூரம் வந்ததும் டிஸ்ட்ரிபியூஷன் தான், இதுக்கப்புறம் வரப்போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ஆர் பவர் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை வந்து கொடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கீழே இருந்த மிக முக்கியமான லிக்விடிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்விங் லோ தான். அதாவது இந்த 24,852 அப்படிங்கிற லெவல் தான் மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக வந்து உடச்சிட்டு கீழே போயிட்டான். இப்படி வந்து மார்க்கெட்டை கீழே உடச்சிட்டு இறக்கணும் அப்படின்னா எதற்காக நேற்று மார்க்கெட் வந்து புல்லிஷாக மேலே போகணும், எதற்காக இந்த ஒரு மூவ் வந்து வரணும், அதாவது கீழே பாட்டம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக மேலே போச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் மேனிப்புலேஷன். நேற்று வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு 3 ஃபேஸ் இருக்குன்ட்டு. இப்படி போனது தான் மேனிப்புலேஷன். இங்கே கீழே வந்த இதுதான் ஒரிஜினல் மூவ், இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். என்றைக்குமே மேனிப்புலேஷன் மூலம் நம்மளால பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியாது, அக்குமுலேஷன்லையுமே பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. என்றைக்குமே இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும்தான் நம்மளால அதிகமான ப்ராஃபிட்டை பண்ண முடியும். அப்போது எது மேனிப்புலேஷன் மூவ், எது வந்து உண்மையான ரியல் மூவ், எது ஃபேக் மூவ், எது ரியல் மூவ் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம ஸ்மார்ட் மணி நடத்துகிற மேனிப்புலேஷன் எதுக்காக மார்க்கெட்டை கீழே இருக்கிறதுக்காக மேலே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஏன் நார்மலான ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு சேனல் பேட்டர்னாகவோ ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் வந்து போட்டிருக்கலாம். அண்ட் எப்போ இது பிரேக் அவுட் ஆகுதோ ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ஃபேக் மூவ் தான். ஸோ இதை பற்றி நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது ஒரு ஃபேக்கான மூவ் அப்படின்ட்டு. இது நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸில் எட்ஜ் கிடையாது, அது ஏன் எப்போவுமே அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் வந்து ஸ்மார்ட் மணி வந்து ரீட்டைலர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவே பயன்படுத்துகிறாங்க, அது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வர சண்டே வர வெபினாரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சண்டே வெபினாரில் நம்ம சந்திக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் மார்க்கெட் இவ்வளோ தூரத்துக்கு கீழே விழுந்துச்சு, இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரீஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது, நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக எதாக இருந்தாலும் பண்ணுங்கள், நிறையா லாஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அரௌண்ட் ஒரு 60-70 பாயிண்ட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இறங்கின உடனேயே 1 மினிட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு காட்டுறேன். எடுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால், நிற்கவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான இடமா இருந்துச்சு. அதாவது இந்த 24,852 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங் லோ. அந்த ஜிஎஸ்டி நியூஸை பார்த்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கேப்பை பார்த்து பார்த்தீங்களா, அப்போ வந்து லோ தான் இது. அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போச்சு. அந்த லோ அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான சப்போர்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடித்து உடச்சிட்டு கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் உங்களுக்கு 1 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறதும் ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு மேலே லிக்விடிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே வந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதன் காரணமாக திருப்பியும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள ப்ரைஸ் போயிட்டு கீழே விழுந்துருச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட 50% லெவல் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24,883 கிட்ட இருக்குது. அங்கே போகாமல் அவன் கீழே விழுந்திருக்கான். பட் ஸ்டில் இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான லோயர் லோங்க. ஸோ இது ஒரு லோ, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, இது ஒரு லோயர் லோ. ஸோ அப்படி வந்துருக்கிறதுனால இது ஒரு ப்ராப்பரான டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இங்கே போயிட்டு தான் திருப்பி ஃபர்தராக கீழே போகும் அப்படிங்கிறதையுமே நம்மளால் சொல்ல முடியாது. சரி, ஓகே. அப்போது ஏன் இந்த மூவ் வந்து கீழே வரணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே ஒரு கிளான்ஸாக பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ ஸ்மார்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே வந்து ஒரு மேனிப்புலேஷன் தான். இங்கே எப்படி ஒரு மேனிப்புலேஷன் வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் தான் இது. இந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இது அன்றைக்கி எக்ஸ்பைரி டே. மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஹையை தாண்டி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு கீழே வந்தான். ஸோ இந்த இடம் தான் ஸ்மார்ட் மணி பணத்தை இறக்கின இடம். இதுக்கப்புறம் மார்க்கெட்டை நான் கீழே தான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு பணத்தை இறக்கின இடம் தான் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வரும்போது பணத்தை அவன் ஆவரேஜ் பண்ணான். அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சலில் திருப்பி ஒரு லோயர் லோவை கிரியேட் பண்ணிட்டான். இதன் மூலமாக ஸ்மார்ட் மணி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மார்க்கெட் ரொம்ப பியரிஷாக இருக்குது, நான் ஃபர்தராக மார்க்கெட்டை கீழே தான் இறக்க போகிறேன், மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் இருக்க போது, எனி ரைஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் அப்படிங்கிற செய்தியை தான் நம்மக்கிட்ட சொல்கிறான். அப்போது
அப்படி செல் பண்ணக்கூடிய மிக முக்கியமான இடங்கள்லாம் என்னன்னா லிக்விடிட்டி இருக்க இடங்கள். ஸோ எப்படி எங்கெங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது. அதாவது 25,023 அதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு இதுக்கு மேலே இருக்குது 24,835 அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சா இருக்குது பார்த்தியா, இது இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது 25,152 அண்ட் 25,020 அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 24,835 இது 3 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 3 இடத்துல இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இது வந்து ஒரு கணக்கு தான். இதை வந்து ஒரு இண்டிகேட்டர் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. பியூரான ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நான் சொல்கிறேன். இப்போது இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்க, அதாவது எந்த இடத்துல அதிகமான பேர் என்ட்ரி எடுத்திருப்பாங்கன்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவில் நிறைய பேர் என்ட்ரி எடுத்திருக்க மாட்டாங்க, கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவில் தான் அதிகப்படியான பேர் என்ட்ரி எடுத்திருப்பாங்க, இந்த லோலையும் எடுத்திருப்பாங்க. இப்போது இந்த லோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலே அதிகப்படியான பேர் வந்து இந்த லோ பிரேக் ஆகும்போது தான் மார்க்கெட், ஏன்னா இது ஒரு சப்போர்ட், அந்த சப்போர்ட்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுக்குது. அப்போது இந்த மார்னிங் இந்த பிரேக் அவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ட்ரி எடுத்திருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டாப் லாஸை இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே தான் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அப்போது ஒரு 60% பீப்புள் இதுக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இன்னைக்கு டே லோ முடியும் போது ஓகே இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் கீழே தான் போக போகுது அப்படின்னு என்ட்ரி எடுத்த ஒரு 30% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, வெறும் 10% மக்கள் தான் இந்த மிகப்பெரிய ட்ரெண்டோட பிகினிங்கில் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸை வச்சுருப்பாங்க. அப்போது ஸ்மார்ட் மணி எங்கே வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட்டை கீழே கொண்டு போக போகுது, அதனால் நம்மளால் கணிக்க முடியாது. இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 இடத்துல இருந்துமே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரைஸை ஃபர்தராக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 24,339 வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு கூட வந்து ரிவர்ஸ் ஆகலாம். இப்போ நேற்று ஏங்க மார்க்கெட் மேலே போச்சு, அதுக்கான லாஜிக் புரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதாவது யாராவது செல் பண்ணால் தான் பை பண்ண முடியும், யாராவது பை பண்ணால் தான் செல் பண்ண முடியும். மாற்றி சொல்லிட்டேன் நான். இப்போது 1000 கோடி ரூபா காசு யாராவது இறக்க போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 1000 கோடி யாராவது பை பண்ணணும். அந்த பையிங் யாராவது பண்ணணும்னா மார்க்கெட்டில் புள்ளி சைனை காட்டணும். அதுதான் உங்களுக்கு வந்து நேற்று நடந்த மேனிப்புலேஷன். அதில் புள்ளி சைனை காட்டி 1000 கோடி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1000 கோடி வந்து ரீட்டைலர்ஸை பை பண்ண வச்சுருப்பாங்க. பண்ண உடனே போதுண்டா வட்டா ராமசாமின்ட்டு பிடிச்சி கீழே இறக்கிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே போயிடுது. அப்போது ஃபர்தராக எவ்வளோ தூரம் மார்க்கெட் இறக்க பிளான் போட்டிருக்காங்க ஸ்மார்ட் மணிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போது அவன் இங்கேயே போய் ரிவர்ஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கலாம், பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போகாது அப்படிங்கிறது அர்த்தம். அதுவே இந்த இடத்துக்கு போய் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய ஃபாலுக்கு கூட காத்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா இங்கே போய் ரிவர்ஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே என்ட்ரி எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் ஹிட் ஆகும். அதிகப்படியான பேர் எங்கே வச்சிருக்காங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருக்காங்க. அப்போது ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா இதையே உடச்சிட்டு போகிறதுக்கான பவர் கூட அதுக்கு இருக்குது. ஆனால் இதை வந்து அடிச்சுட்டு ஃபர்தராக கீழே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு மேபி இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ரைஸ் மேபி ரிவர்சல் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இப்போ நம்மளால சொல்ல முடியாது. இங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. மார்க்கெட் இங்கிருந்து மேலே போயிருங்கிறது சொல்ல முடியாது, கீழே வந்துருங்கிறது சொல்ல முடியாது. அந்த முக்கியமான லிக்விடிட்டி இருக்க இடத்துல போய் ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பியரிஷாக இருக்குது. இப்போதைக்கு வந்து கீழே போகும்போது சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 24,598 ஃபாலோட் பை இந்த ஒரு டபுள் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே 24,537 ஃபாலோடு பை இதுக்கு கீழே இருக்குது 24,466 அண்ட் ஃபாலோடு பை 24,337. எப்படி நம்ம மேலே 3 கோடுகளை போட்டு இங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி கீழே 4 கோடு போட்டு இங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போது ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகலாமா, ஆகலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகலாமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எதில் போய் ரிவர்ஸ் ஆனாலுமே அங்கே என்ன ப்ரைஸ் என்னத்தை ரியாக்ஷன் பண்ணுது, அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக்கை போடுதா, ரிஜெக்ஷன் ஆகுதா, ஃபேர் வேல்யூ கேப்பை போடுதா, ஆர்டர் பிளாக்கை ஃபார்ம் பண்ணுதா, அங்கே பையர்ஸ் வந்து பிக்சருக்குள்ளே வராங்களா, இல்லை இன்றைக்கி நடந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகி கீழே போதா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே 24,598, 24,537, 24,466 இந்த 3 இடத்துல மிக முக்கியமாக லிக்விடிட்டி இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து செல் சைட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது 24,337 கிட்ட இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 24,835, 25,020 அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 25,532 இது வந்து பை சைட் லிக்விடிட்டி. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான லிக்விடிட்டி ஏரியாஸ். அப்போது ப்ரைஸ் வந்து
எய்தர் ஆஃப் திஸ் லெவலை தொட்டு அங்கே நடக்கிற ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் ஃபர்தராக என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பயங்கர பியரிஷாக இருக்குது, சூப்பர் டூப்பர் பியரிஷாக இருக்குது. ஃபர்தராக வந்து கீழே விழுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபால் அப்படிங்கிறது அப்படியே விழுகுமா இல்லை இங்கெல்லாம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு போவானா அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நிஃப்டியோட அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். பிடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த பவர் ஆஃப் 3 கான்செப்ட் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி ஆப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ மெட்டீரியல் டேப்பில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போவாங்க. இங்கே தான் ஒரு இடி வருது. அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒத்து போக மாட்டுறாங்க. இப்போது பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எடுக்கப்பட்ட லிக்விடிட்டி இங்கே தான், இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி எடுத்து தான் நிற்காம அவன் கீழே விழுக்கிறான். அந்த வே டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குங்க. அதாவது 55,369 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லிக்விடிட்டி இருக்குது. அதை ப்ரைஸ் எடுக்கவே இல்லை, அவன் கீழே விழுந்திருக்கான். அப்போ இந்த லிக்விடிட்டி எடுக்காமல் ப்ரைஸ் கீழே விழுகுதுன்னா எனி டைம் பேங்க் நிஃப்டியில் எனி டைம் ஒரு சூப்பர் டூப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. ஸோ தற்போதைய சமயத்தில் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி இல்லைங்க. நிஃப்டிக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விழுந்திருக்கான். ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி பண்ணாமல் விழுந்திருக்கான். ரெண்டு பேரும் வெவ்வேறு திசைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை பொசிஷனலாக போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு இதுவே லிக்விடிட்டி இருக்கக்கூடிய முக்கியமான இடம் தான். இன்னைக்கு டே லோ இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு முக்கியமான சப்போர்ட் தான். கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரே நிமிஷம் இருங்க, நான் அந்த சப்போர்ட்டை மட்டும் போட்டுக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க. இது வந்து கரெக்டான சப்போர்ட் தான். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அவனால் அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு கீழே விழுந்திருக்கான். ஸோ தொடர்ந்து 4 நாட்கள் பேங்க் நிஃப்டி ப்ரூட்டல் ஃபாலில் கீழே விழுந்திருக்குங்க. ஒன்று பேங்க் நிஃப்டி கன்சாலிடேட் ஆகணும் 1500 பாயிண்ட், 3% வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் க்ரீன் கேண்டில் வந்து கீழே விழுந்திருக்கு. பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குது. பேங்க் நிஃப்டி நீட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட், நிஃப்டி ஆல்சோ நீட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நிஃப்டியுமே எப்பவுமே நம்ம மார்க்கெட்டில் என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு கீழே போச்சுன்னா 2 ஸ்டெப்பு கீழே போனால் 1 ஸ்டெப் மேலே வரணும் அப்படின்னு பேசியிருக்கோம். இது கரெக்டாக விழுந்திருக்கு. 2 ஸ்டெப்பு கீழே போயிருக்கு, 1 ஸ்டெப் வந்திருக்கு. ஏன்னா 50% லெவலில் கரெக்டாக அடிச்சுட்டு தான் கீழே போயிருக்கான். அப்போது இங்கே போனது ஓகே, இது 2% வந்துச்சா? கண்டிப்பாக வரல. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இருங்க செக் பண்ணி பார்த்துடலாமே. இங்கேருந்து அந்த செகண்ட் லெக் ஆஃப் ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு பாருங்கள், இது 50%. ஏன்னா இங்கேருந்து தான் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு, அதோட 50%ங்கிறது இங்கே இருக்குது, அது வராமே விழுந்திருக்கு. அப்போது அந்த ஈக்குவேஷன் என்ன சரியா இல்லை. அப்போ அந்த ஈக்குவேஷனை ஃபில் பண்ணுறதுக்காக மேபி ப்ரைஸ் வந்து 24,888 அப்படிங்கிறது அந்த 50% லெவல், அது வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி வரும்போது இங்கே இருக்கவங்களோட ஸ்டாப் லாஸையும் அவன் அடிச்சுட்டு போயிடுவான். இன்றைக்கி ஈவினிங் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஷார்ட் பொசிஷன் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் பொசிஷன் அது மிகவும் தப்பான ஒரு என்ட்ரி. ஏன்னா ரொம்ப லேட்டாக மார்க்கெட்டில் ட்ரெண்டெல்லாம் எல்லாமே முடிஞ்சு அவன் வந்து பாதாளத்துக்கு போனதுக்கப்புறம் எடுக்கிறீங்க. ஸோ டெட் கேட் பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பெல்லாம் சப்போஸ் ஏதாவது கொடுக்குது, ஏதாவது ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்துடுது, நமக்கு தெரியாது என்ன வரப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து நம்ம நியூஸ் எதிர்பார்க்கலாம். நமக்கு விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடிட்டு இருக்க அந்த சமயத்தில் ட்ரம்ப் வந்து நமக்கு ஆப்படிக்கிறதுக்கு ஏதாவது கையெழுத்து போட்டு இந்தியா மீது 50% டாரிஃப் உறுதி அப்படின்ட்டாருன்னா அவ்வளோதான், மார்க்கெட் பொழந்துட்டு கீழே உள்ளது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த நியூஸ் பேஸ்டாக கேப் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு லக்கால் கிடைச்ச ப்ராஃபிட்டாக இருக்கும். அந்த ப்ராஃபிட்லாம் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாலாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா லக்குங்கிறது உங்களுக்கு எப்போ, அதாவது எப்படின்னா மார்க்கெட்டில் திருப்பி நீங்கள் ஒரே விஷயத்த பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா ட்ரேடும் லாஸ்லாம் வராது, சில ட்ரேட் ப்ராஃபிட்டாக வரும். ஆனால் அப்படி லக்கால் கிடைச்ச ப்ராஃபிட்டை வச்சு உங்களால் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணவும் முடியாது, அதை ரிப்பீட் பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜுங்கிறது இருக்கணும். லக்கில் எட்ஜு கிடையவே கிடையாது. எட்ஜுங்கிறது பியூரான நாலேஜில் தான் இருக்குது, அது உங்களோட எக்ஸிக்யூஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த விதத்தில் இப்போ மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ் இருக்கிறதுனால ஏதாவது ரைஸ் வந்தால் செல் பண்ணும்போது அது வந்து ஒரு சரியான ட்ரேடாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணி பாருங்கள். என்றைக்குமே ரீட்டைலர்ஸோட மைண்ட் செட் முதல்ல வெளியே வாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைலர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க ஓவராலாக. அதாவது ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, பட் எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எட்ஜ் இல்லாமல் நிறையா லாஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த ரீட்டைலர்ஸ் மைண்ட் செட்லேருந்து வரணும், ரீட்டைலர்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி விட்டு வெளியே வரணும். நீங்கள் வந்து எல்லாருமே ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடம் எதுங்கிறத பார்த்து அங்கே ப்ரைஸ் போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்து பாருங்களேன். அதுதான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது.
இல்லைனா நீங்கள் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுவீங்கல்ல, சும்மா ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணிருக்கீங்க, அதில் இதுதான் என்ட்ரி, இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நீங்கள் வைப்பீங்கல்ல. சும்மா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் உங்கள் கான்செப்டில் நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு வச்ச இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருந்தா, அங்கே ஏதாவது ரிவர்சல் சைன் வரும்போது என்ட்ரி எடுத்திருந்தா எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக 10 ட்ரேடில் 6 ட்ரேட் அது ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். ரெண்டாவது அது பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் மேனிபுலேஷன் ஒர்க்ஸுங்க. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியும் பார்த்துட்டோம், பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு தெரியற செய்தி என்னன்னா, அவன் லிக்விடிட்டிலாம் எடுக்காமல் கீழே போகிறான். அதனால் ஒரு நல்ல ரிவர்சலுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மிக முக்கியமான சப்போர்ட்டில் இருக்கான். ஸோ ஃபர்தராக சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்குது சப்போர்ட். இந்த ஸ்விங்கில் இருக்குது பார்த்தீங்களா, 53,491 லெவல் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அப்படியே பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. பேங்க்ஸ் நீட் சம் ரீட்ரேஸ்மெண்ட். நிஃப்டியும் கூட கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது வேணால் 50% லெவல் தொடாமல் போயிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன போகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிட்காயின் பக்கம் போவோம். பிட்காயின் அப்படி தான் அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட்டு கொடுக்காமையே தான் கீழே போயிட்டுருக்கான். அண்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்விடிட்டி ஷிப்லாம் அடிச்சிருக்கான். ஃபேர்வாலி கேப் வந்துச்சுன்னா வந்துருச்சுங்க நிஃப்டியில், சாரி பிட்காயினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்வாலி கேப்பும் வந்து விட்டது. அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்சலும் ஆகிவிட்டது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் ஃபேர்வாலி கேப்பை ஆன் பண்ணி விட்றேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஃபேர்வாலி கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து அக்குமுலேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை வந்து அக்குமுலேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது மேனிபுலேஷன், இங்கே வரப்போகிறது டிஸ்ட்ரிபியூஷன். ஏன் அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும் அப்படின்னா, ஆன் த வே டவுன் பிட்காயின் வந்து கீழே விழுகும்போது கடைசியாக இந்த லிக்விடிட்டி தான் எடுத்துக்கிட்டு வந்தான். இது 50% லெவல் முதல்ல கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா அது இதுக்கு மேலே இந்த லெவல் தான் கரெக்டாக 50% லெவல் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபிபொனாச்சி போட்டு காட்டுறேன். இங்கேருந்து நம்ம கீழே ஃபுல்லாக விழுந்தான் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் 50% லெவலுங்கிறது இங்கே இருக்குது. அதாவது 1,17,720 தான் 50% லெவல். அதை டச் பண்ணாமையே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. அப்படி விழுகும்போது அதே மாதிரி அப்படி விழுகும்போதும் பாருங்களேன், இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது, அதை எடுக்கலை. இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது, அதை எடுக்கலை. இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது, அதையும் எடுக்கலை. இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது, அதையும் எடுக்கலை. இப்படி கீழே விழுகும்போது இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருந்துச்சு, அதையும் அவன் எடுக்கலை. இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் எதையுமே எடுக்காமல் அவன் கீழே விழுந்துட்டு இருக்கான். அப்படிலாம் அவனால் பெருசாலாம் கீழே விழுக முடியாது. ஸோ ஒரு ஃபேக் மூவ், இப்போ மேலே போகிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேக் மூவ் தான். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பியரிஷாக இருக்குது. அப்படி ஒரு ஃபேக் மூவை கொடுத்து மேபி இந்த 50% லெவல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் போவான். இப்படி போகும்போது ஆஹா இது வந்து ஒரு சேனல், இப்படி நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது ஒரு சேனல் அப்படின்னு போட்டுட்டு இது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னு நினைப்பீங்க. அவன் வரட்டாமாமே அப்படின்னு அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே போயிடுவான், கீழே டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிடுவான். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்படி போகிற மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் மூவ். ஏன்னா லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக போகிறான். என்றைக்குமே லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக ஒரு மூவ் போகுதுன்னா அது ஃபேக் மூவ். லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூவ் வருதுன்னா அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் மூவ். அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி விழுகும்போது தான் இன்றைக்கி வந்த மாதிரி பெரிய மூவ்லாம் வரும். இப்போ இப்படி போகிற மூவ் வந்து எவ்வளோ தூரம் போகுங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லிக்விடிட்டி எல்லா பக்கமும் இருக்குது. இங்கேயும் எடுத்து கீழே வரும்ட்டானா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எந்த இடம் லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய ட்ரேடிங் ப்ராசஸில் 50% கிடையாது, 70% ஓவர். அதுக்கு மேலே ஒரு சரியான ரிஸ்க் ரிவார்டு வர மாதிரி அதை எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ எல்லாமே மார்க்கெட்டில் லிக்விடிட்டியில் தாங்க இருக்குது. ஸோ பிட்காயினுமே இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கோர அணிவகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் பயங்கர பியரிஷாக இருக்குது, யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் பயங்கர பியரிஷாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் ஒருத்தனும் உருப்படல. சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் 0.18% வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதை தாண்டி எல்லாமே பியரிஷாக தாங்க இருக்குது. என்ன காரணம் எனக்கு தெரில. மார்னிங்கும் அப்படி தான் இருந்துச்சு, அது கண்டினியூ ஆச்சு. அண்ட் இந்தியாவிலையுமே ப்ரூட்டல் ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போதைக்கு கிரிப்டோ மட்டும் மேலே போகிறதுக்கான சைனை காமிச்சிட்டு இருக்கான். என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு வேறு நம்ம இது விடுமுறைங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு அடுத்த நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வியாழக்கிழமை கிடையாது, அடுத்த செவ்வாய்க்கிழமை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமையும் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வியாழக்கிழமையும் வந்து மாறி இருக்க போகுது. அதாவது 4ஆம் தேதி சென்செக்ஸோட எக்ஸ்பைரியாக இருக்கும், 2ஆம் தேதியே நிஃப்டியோட எக்ஸ்பைரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ப்ரோக்கர்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு நியூஸை பார்த்தேன் நான். பார்த்தீங்களா, நியூஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த மாதம் எக்ஸ்பைரி முடியுது பார்த்தீங்களா, அதிலிருந்து அது எஃபெக்டில் வருது. அப்போது அடுத்த மாதத்தோட முதல் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி தான் வரப்போகுது. அது டியூஸ்டே அன்னைக்கு வரப்போகுது. இதுக்கப்புறம் நிஃப்டி எக்ஸ்பைரி எல்லாமே டியூஸ்டே அன்னைக்கு இருக்கும். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுதுங்க.
சரி, ஓகே. இந்த நியூஸை வந்து ஞாபகம் வச்சுக்கங்க, இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கங்க. சப்போஸ் ஏதாவது பொசிஷன்லாம் எடுக்கிறதா நிஃப்டியோட எக்ஸ்பைரி அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி எடுத்துறாதீங்க. அது செவ்வாய்க்கிழமையே இருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் மணி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ அவ்வளோதாங்க, சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வைகள் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.